நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக, அல்லாவை விடுத்து உங்களுக்கு இழப்பையோ லாபத்தையோ அளிப்பதில் சக்தி இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? ஆனால் அல்லாஹ் தான் யாவற்றையும் செவியேற்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். இப்போ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் என்ன? யாரை பார்த்து அல்லாஹ் பேசிட்டு வரான்? கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் பேசிட்டு வரான். கடைசியாக பார்த்தது எல்லாமே கிறிஸ்தவ ரிலேட்டடாக தான் நான் பார்த்தோம். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, அவங்கள பற்றி, ஈசா நபி கடவுள் இல்லை, அவர் சாப்பிட்டாரு, அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் பேசும்போது கூடுதலாக கடவுளுக்கு இன்னும் சில டெஃபனேஷன்கள் அல்லாஹ் சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இழப்பையோ லாபத்தையோ அளிப்பதற்கு சக்தி இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தான் யாவற்றையும் செவியேற்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். அப்போ அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு ரொம்ப விசாலமானது. என்ன அல்லாஹ்வுக்கு எல்லா இல்மும் எப்படி ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் தான், செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடையாது. நமக்கு ஒரு டிவியில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு ரெண்டாவது நமக்கு சொல்லப்படுது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் தான். அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். அப்போ அல்லாஹ் இந்த விஷயத்தில் இதையும் ஒரு ஆர்குமெண்ட்டாக மக்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான்ல, பாருங்கள் எவ்வாறெல்லாம் உண்மையை விட்டு அவர்கள் வழி தவறி செல்கிறார்கள், நான் எப்படியெல்லாம் வேறு வேறு ஆங்கிளில் புரிய வைக்கிறேன், இவங்க எப்படியெல்லாம் வழி தவறி போகிறாங்க, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் இதில் சொல்கிறோம்.